வணக்கம் நண்பர்களே. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் காசு தான் குறிக்கோள் நினைச்சிருந்தா இன்னைக்கு கடல் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த காலம் அப்படி இல்லை. எல்லாம் பண தேவைக்காக வேண்டி வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், டவுனு எல்லாம் மாறி போயிட்டாங்க. சொந்தம் பார்க்கறது அபூர்வம், குலதெய்வம் தெரிகிறதில்ல, சொந்த பந்தம் தெரிகிறதில்ல, அங்கும் பங்காளி தெரிகிறதில்ல. இன்னைக்கு ஒரு மிஷினு போல உழைக்கக்கூடிய ஒரு மிஷினு போல இன்னைக்கு ஆயிட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னன்னா, இது ஆடி மாதம், அம்மனுக்கு உகந்த மாதம், அற்புதமான மாதம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருட காலமாக 7.5 சனியில் படாத பாடுபட்டு இன்னைக்கு தான் ஒரு முடிவை வெளியில் வந்திருக்கிறீங்க. ஏதோ 4 பேருக்கு முன்னாடி 4 பேர்த்துக்கு ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. வாழ்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்களே தவிர ஒன்றும் நீங்கள் வாழலை. வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆடி மாதம். ஆடி மாதத்தில் உண்மையாலுமே உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிடுங்க. உங்கள் உள்ளூரில் இருக்கிற கடவுளை கும்பிடுங்க. அந்த கோயில் பண்டிகை, திருவிழா, விசேஷம் போட்டாங்கன்னா ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக நான் கும்பிட்றேன். அடுத்த வருஷத்துக்குள்ள என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன நிறைவேறிச்சா, கடவுளை என்னால் முடிஞ்சது நான் இது உங்களுக்கு பண்ணுறேன்னு கண்டிப்பாக ஒரு வேண்டுதல் வைங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நடக்கும். அற்புதமான மாதம் தான் இந்த ஆடி மாதம். எனக்கு தெரிஞ்சு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்தா சூப்பராக தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையும் சரி, உங்களோட வாழ்வாதாரமும் சரி. இன்னைக்கு 4 பேர்த்துக்கு நல்ல கௌரவமா கண்ணியத்தோட வாழ்ற மகர ராசிக்காரங்களை விட சொந்த பந்தத்துக்கு முன்னாடி வாழணும், வளரணும்னு நினைச்சு வாழ்றவங்க தான் இன்னைக்கு 3/4 பேர் இருக்கிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். அந்த சனி பகவான் யாருன்னா தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி தான் இன்னைக்கு உங்களுக்கு சனி பகவான். இன்னைக்கு உங்களுக்கு ஜீவன சனியா நிற்கிறாரு. அப்ப ஜீவன சனியா நிற்கிறாரு அப்படின்னா, இப்ப அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டான்றது வரக்கூடிய, அதாவது இன்னைக்கு போன ஆணி 29ஆம் தேதி அன்னைக்கு சனி வக்ரம் அடைஞ்சிட்டார். அதாவது ஜூலை 13ஆம் தேதியோட சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டார். அப்ப வக்ரம் அடையும் போது மீண்டும் கும்பராசிக்கு வந்துட்டாரா? அப்ப எனக்கு மீண்டும் 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சான்னு கேட்டா இல்ல. திருக்கணித முறைப்படி பார்த்தா இன்னைக்கு மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிட்டார், 4.5 மாசத்துக்கு முன்னாடி. ஆனா அதே பார்த்தீங்கன்னா அதே இன்னைக்கு திருக்கணித முறைப்படி இன்னைக்கு அதே ஒரு 4.5 மாதத்துக்கு வக்கரத்துக்கு மீண்டும் பின்னாடி வராரு. அப்ப மீன ராசியிலேயே வக்கரம் அடைஞ்சு மீன ராசியிலேயே வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிடறாரு. அது ஒரு வகையில ஒரு அற்புதமான ஒரு காலம், சரிங்களா? அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனியில கஷ்டம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு கட்டான்றதை கும்பிடாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம மனசார பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருந்தாலும் இப்ப சனி பகவான் மீண்டும் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்துல நம்ம நல்லது எது, கெட்டது எது, அது நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அதாவது அத்தியாவசியம் என்ன, ஆடம்பரம் என்ன? ஆடம்பரம் இப்ப வேண்டாம்னு நான் சொல்றேன். அத்தியாவசியம் இது இருந்தாதான் பொழைக்க முடியுமா, அது அத்தியாவசியம் இப்ப பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஆடம்பரமும் வேண்டாம். நம்ம ஆடம்பரத்துக்காக ஒரு பொருள் வாங்குறது இப்ப இந்த 4.5 மாசம் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா அதாவது வக்கரத்துக்கு வராரு ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும். அப்படி பார்த்தா இந்த ஜூலை மாசத்துல ஒரு 19 நாள், அடுத்தது அக்டோபர் மாசத்துல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல பார்த்தா ஒரு 30 நாள், செப்டம்பர்ல ஒரு 30 நாள், அக்டோபர்ல ஒரு 31 நாள், நவம்பர் மாசம் ஒரு 28 நாள். கிட்டத்தட்ட 138 நாளைக்கு சனி பகவான் இப்ப வக்கரத்துக்கு வராரு, உங்க வீட்டுக்கு அதிபதி. அதனால ஒரு 138 நாள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் கொஞ்சம் கவனமா இருங்க நான் சொல்றேன். தேவை என்ன, தேவையில்லாதது என்ன, அது நீங்க யோசனை பண்ணி புரிஞ்சு நடந்துகிட்டாவே நிச்சயமா உங்களுக்கு நல்ல காலம்தான். வெற்றி ஜெயிச்சாதான் வெற்றின்றதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு விஷயம் தோக்குலனா கூட அது வெற்றி தான், புரியுதுங்களா? பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்குதுங்களா, தொழில் பிரச்சனை இருக்குதுங்களா, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, காசு பணத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் மாற்றம் நடக்கலை, மொத்தத்தில் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை நான் வாழ்கிறேன்,
இது எல்லாமே மாறுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இந்த 4.5 மாத காலம் நாமெல்லாம் ஒரு விஷயத்துல போய் இறங்கி கெட்டதுல மாட்டிக்கல அப்படின்னா நிச்சயமா நம்ம நல்லா இருப்போம். என் நண்பர் 10 ரூபா கேட்கிறாரு, நான் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறேன், அது வாங்க முடியாது. அதே மாதிரி சொந்த பந்தத்துக்கு ஒரு உதவி செய்யலாமா, உதவி செஞ்சு உபதிரவத்துல மாட்டிக்க வேண்டாம். லோன் போட்டு எடுத்து தரேன், டாக்குமெண்ட் கொடுக்குறேன், ஒரு பொருள் நான் அடமானம் வச்சு தரேன், கோல்டு கொடுக்குறேன், ஏதோ ஒரு வகையில் நான் உதவி செய்யலாமா, தயவு செய்து இப்ப வேண்டாம். ஏன்னா இப்போதைக்கு உங்க நிலைமை எப்படி இருக்குதுன்னா மதுரை மேல இருக்கிற பூனை மாதிரி இருக்கிறீங்க. அக்கறைக்கு இக்கரை பட்சம், இக்கரைக்கு அக்கறை பட்சன்ற மாதிரி இருக்கிறீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க, சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா இன்னைக்கு உங்க ராசிக்கு அதிபதி இப்ப சகாய சனியே இருந்தாலும் வக்கரம் அடைகிற காலம் அதாவது ஒரு சிலருக்கு இது சாதகமா தான் இருக்கும். அதாவது எனக்கு எதுவுமே நடக்கலைங்க, 7.5 சனி இருக்கும்போது கூட நான் நல்லா தான் இருந்தேன், ஆனா 7.5 முடிஞ்சு கூட நான் நல்லா இல்லை, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் நான் கிடக்கிறேன், எனக்கு வாழ்க்கை நல்லா இல்லை, வாழ்வாதாரம் நல்லா இல்லை, திருமணம் நடக்கல, புத்திர பாக்கியத்துல குறையா இருக்குது, மெயினா என் தொழில் பறிபோச்சு, இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கிறீங்களா? இந்த வக்கர காலகட்டத்தில் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு நல்லதா இருக்கும், சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எண்ணங்கள் செயல்பாடு கரெக்டா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை, உங்களோட வாழ்வாதாரம் நல்லதா இருக்கும். ஒண்ணு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, ரோகஸ்தானத்தில் இருக்கிறாரு. குரு ரோகஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னா அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம், சொந்த தொழிலுக்கு 10ஆம் இடம், சரிங்களா? அப்ப சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாசம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா குரு 6ல் இருக்கிறாரு இல்லையா, அதனால ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வீட்டில் வந்ததுன்னா பேசி தீர்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளார வந்தாலும் சரி, தாய் தந்தைக்குள்ளார வந்தாலும் சரி. ஏன்னா நம்ம வாய் தான் நமக்கு எதிரியா நிக்குது. இப்ப கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா பேசிடுவோம், அப்புறம் வருத்தப்படுவோம். அந்த மாதிரி காலகட்டம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில்லை. தாய் தாரம் இந்த 2 பேருடைய அனுகிரகம் கண்டிப்பா உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். புரிஞ்சு நடந்துகிட்டா கண்டிப்பா உங்க வாழ்க்கை இப்ப நல்லாதான் இருக்கும், சரிங்களா? இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால 11ஆம் தேதி வரைக்கும், அதாவது 13ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா உறவுகளுக்குள்ளார சங்கட செலுப்புகள் வரும். கவனமா இருந்துக்கிறது நல்லது. அண்ணனமிகளுக்குள்ளார சங்கடம், அக்காதாஞ்சிக்குள்ளார பகை, சொந்த பந்தத்துக்குள்ளார தேவையில்லாத சங்கடம், காசு பணத்தினாலதான் மேக்சிமம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா கொஞ்சம் கவனமான முறையில் நடந்துகிட்டா மகர ராசிக்காரர்களுக்கு தொந்தரவு இல்லை. மற்றபடி படிப்புக்கு கேட்டீங்கன்னா படிப்பு பத்தி பஞ்சமே இல்லை. படிப்பு மகர ராசிக்காரர்களுக்கு நல்லாதான் இருக்குது. ஏன்னா கல்விக்கு அதிபதி 2ஆம் இடம், அந்த 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் பார்த்தாலும் சனிதான். அந்த சனி இப்போ வக்கரம் அடையும் போது கும்பராசிக்கு பார்த்தா இப்போ வக்கரமாகிறாரு, இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்படி பார்த்தா குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் சரியாகும். 2வது குடும்பம் பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேரும். படிப்பு இல்லை, காசு கட்டி வேஸ்ட் தான் அப்படி நினைக்கிறவங்களுக்கு படிப்புல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருவார், சரிங்களா? அதனால கல்வியில குறையில்லை. குடும்பத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா இருந்த சங்கட செலுப்பு சரியாகும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும், நீங்க பயப்பட வேண்டியதில்லை. காதல் கல்யாணம், முதல் வாழ்க்கை கட் ஆயிடுச்சுங்க, டைவர்ஸ் ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க, நான் 2வது வாழ்க்கை பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் சனி பகவான் தான். அந்த சனி பகவான் வக்கரமாகிற காலம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதா இருக்கும். கிட்டத்தட்ட 4.5 மாசத்தை முடிகிறதுக்குள்ளார நிச்சயமா உங்களுக்கு திருமண வரன், திருமண வாழ்க்கையெல்லாம் ஓரளவுக்கு நல்லதா இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மனைவி, வண்டி வாகனத்துக்கு அதிபதி. நீங்க வண்டி எடுக்கலாம், வண்டி மாத்தலாம், நீங்க ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஆணி 29க்குள்ள எடுத்துக்கிட்டதான். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு கார்த்திகை 12 வரைக்குமே உங்களுக்கு பாதகமான நேரம் தான். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதனும் சூரியனும் ஒன்னா இணைஞ்சு, அதாவது கலஸ்திரஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால, ஏன்னா மாத கிரகம் யாருன்னா சூரியன் தான். சூரியன் போய் 7ஆம் இடத்துல எந்த இடத்துல உட்காராரோ அதை தொட்டுதான் ஒரு பலன் கொடுப்பாரு, சரிங்களா? அப்ப அந்த சூரியன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா திருமணத்துக்கு வரன் நல்லபடியா அமைச்சு கொடுத்துருவார். ஏன்னா புதனோட உட்கார்ந்து இருக்கிறாரு இல்லையா, புதன் ஆதித்ய யோகத்தை பெற்று உட்கார்ந்து இருக்கிறதுனால நிச்சயமா பார்த்துட்டீங்க அப்படின்னா திருமண வரன் கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், சரிங்களா? வரன் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம் நான் சொல்லுவேன். எது எப்படியோ மொத்தத்துல மகர ராசிக்காரர்களுக்கு நம்ம பார்த்தா நெருப்பு தொட்டா சுடும் அப்படின்னா தொடலைன்னா நல்லா இருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம இருந்துகிட்டா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும்.
மொத்தத்துல ஒரு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, அதாவதுன்றது களத்துல இறங்கி விளையாண்டாதான் ஜெயிக்க முடியும். உட்காந்துட்டு ஆடியன்ஸ் போல பார்த்துக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் ஆடியன்ஸா பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். இதை நான் ஏன் சொல்றேன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அதாவது நமக்குள்ளார ஏதாவது முயற்சி பண்ணனா அந்த முயற்சி வெற்றியாகும். மற்றவங்களுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வெற்றியாகும். ஆனா உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. ஏறி வச்சு மற்றவங்க ஏறி போகலாம், ஆனா நாம ஏறி போக முடியாதுல்ல. அதனால உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் அருமையான காலம். தேவை என்ன, தேவை இல்லாதது என்ன, இது ரெண்டும் பிரிச்சு பழக கத்துக்கோங்க. பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பா சொல்றேன் நல்லாவே இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.